ரமலானை அழகாகவும் இலகுவாகவும் கழிக்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 10 வழிமுறைகள் இதோ. முன்கூட்டியே திட்டமிடுதல், மீல் பிளானிங். சஹர் மற்றும் இப்தார் உணவுகளை ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே திட்டமிடுவது கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்க உதவும். சஹர் உணவை தவிர்க்காதீர்கள். நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை சஹரில் உட்கொள்வது நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும். நீர்ச்சத்தை பராமரித்தல் ஹைட்ரேஷன். இப்தார் முதல் சஹர் வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் போதுமான அளவு தண்ணீர் குடித்து உடல் நலத்தை பேணுங்கள். குர்ஆன் ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் சில பக்கங்கள் என பிரித்து ஓதுவது குர்ஆனை முழுமையாக முடிக்க உதவும். வேலைகளை எளிமையாக்குங்கள். கடினமான வேலைகளை அதிகாலையிலேயே முடித்துவிட்டு மதிய வேளைகளில் ஓய்வு அல்லது திக்ர் செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். சமூக வலைத்தளங்களைக் குறைத்தல். தேவையற்ற இணைய பயன்பாடுகளைத் தவிர்த்து அந்த நேரத்தை இபாதத்களிலும் துஆக்களிலும் செலவிடுங்கள். எளிமையான இப்தார். பொரித்த உணவுகளைத் தவிர்த்து பழங்கள், பேரீச்சம்பழம் மற்றும் சூப் போன்ற இலகுவான உணவுகளுடன் நோன்பு திறப்பது உடலுக்கு நல்லது. தூக்கத்தை சீரமைத்தல். இரவு நேரத் தொழுகைகளில் உற்சாகமாக ஈடுபட மதிய வேளையில் ஒரு சிறிய தூக்கம் பவர் கொள்வது சிறந்தது. தர்மம் செய்தல் சதகா. ரமலானில் செய்யும் தர்மங்களுக்கு நன்மைகள் அதிகம் என்பதால் தினமும் ஒரு சிறு தொகையாவது தர்மம் செய்ய முயற்சி செய்யுங்கள். மன்னிப்பு கோருதல் மற்றும் பொறுமை. வீண் விவாதங்களைத் தவிர்த்து பொறுமையை கடைபிடித்து இறைவனிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதுபோன்ற அழகிய இஸ்லாமிய செய்திகளை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.